ஹலோ எவ்ரிபாடி, இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஸ்க்ராப் பேப்பர் பாக்ஸ் தான் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டு இதை ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோல்ட் பண்ணதில் அதுலேயும் ஒரு ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி இந்த ரெண்டு சைடும் நான் வந்து கோன்ஸ் மாதிரி இப்படி மடித்து விட்டுக்கிறேன். இது வந்து ஈக்குவலான சைஸில் இருக்கணும், அப்போ தான் பார்க்க பர்ஃபெக்டாக வரும் பாக்ஸு. நம்ம நார்மலாக கலர் ஷீட்டில் யூஸ் பண்ணால் அது ரொம்ப தின்னாக இருக்கும். அதனால தான் இன்றைக்கி நான் ஸ்க்ராப் பேப்பர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெயிட்டையும் இது வந்து ஹோல்ட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒரு பேப்பர் இல்லாமல் நம்ம நெக்ஸ்ட் பேப்பர் இந்த ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணதில் நெக்ஸ்ட் பேப்பரை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கோன்ஸ் மாதிரி குட்டியாக இதே மாதிரி மடித்து விட்டுக்கலாம். ஸோ இந்த 4 கோன்ஸையும் நம்ம வந்து மடிச்சுட்டு இது வந்து இந்த மாதிரி இந்த டபுள் சைடு மாதிரி நம்ம வந்து நல்லா மடித்து விட்டுக்கலாம் இதை. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கேப் வேணும், நடுவில் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் கேப் வேணும். ஸோ அதே மாதிரி நம்ம வந்து பின்னாடி மடித்து எடுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கம் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இது அப்படியே நம்ம ஹாஃபாக இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போயே வந்து பாதி பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த சைடில் பண்ண மாதிரி அதே மெத்தடை வந்து நம்ம இந்த சைடும் ரிப்பீட் பண்ணணும். அதே மாதிரி கோன்ஸ் மாதிரி நம்ம வந்து மடித்து விட்டுக்கணும். ஸோ இந்த சைடும் நம்ம வந்து இதே மாதிரி கோன் மாதிரி மடித்து விட்டுக்கிறோம். இதை வந்து நம்ம நல்லா மடித்து விட்டுக்கிட்டால் தான் கரெக்டாக பாக்ஸ் வந்து கரெக்ட் ஷேப்பில் வரும். ஸோ இது இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிட்டா ரெண்டு சைடும். இப்போ இதை கம் பண்ணிக்கலாம். இது நம்ம ரெண்டு சைடுமே ஈக்குவலாக மடித்து விட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். ஸோ நான் இந்த ரெண்டு சைடும் இதை வந்து கம் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா சைட்ஸும் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் பாக்ஸ் வந்து ரொம்பவே கரெக்டாக நம்மளுக்கு வரும். இதுக்கு மேலே நம்ம லெட்டு கூட மாட்டிக்கலாம், ஆனால் நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக இப்படி தான் இருக்குது, எல்லாமே ஈக்குவலாக இருக்குது பார்த்தீங்களா. இதில் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டெக்கரேஷன்ஸ் வேணும்னா வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஒரு ஸ்மைலி எமோஜி தான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து கலர் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனில் நான் வந்து இதில் கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஃபைனலாக இப்படி தான் இருக்குது. நம்ம ஏதாவது ஒரு திங்ஸ் வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸில் பார்க்கலாம். Until then, bye from Shirley.